2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை அக்ஷய திருதியை தினமாகும். ரோஹிணி நட்சத்திரம் புதன்கிழமை மாலை 6:41 வரை திருதியை திதியாகும். ஏனென்றால் ரோஹிணி நட்சத்திரம் 29ஆம் தேதி இரவு 9:53க்கு பின்பும் திருதியை திதி 29ஆம் தேதி 8:49க்கு பின்பும் வருகிறது. எனவே ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை சித்திரை 17ஆம் நாள் அக்ஷய திருதியை தங்கம் வாங்க உகந்த நாளாகும். மேலும் தங்கம் வாங்க உரிய நேரம் காலை 5:41 மணி முதல் மதியம் 2:10 மணி வரை மட்டும். கிட்டத்தட்ட 8:30 மணி நேரம் மட்டுமே அக்ஷய திருதியை அன்று தங்கம் வாங்க உகந்த நேரமாகும். ஏனென்றால் திதி, நேரம், நட்சத்திரம், யோகம் போன்றவை சரியாக இருக்கும் காலகட்டத்தில் நகை வாங்குவது மீண்டும் மீண்டும் தங்க நகை வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். எனினும் அன்றைய தினம் ஏழைகளுக்கு தானம் தர்மம் செய்வது நல்லது. சந்திரன் சாப விமோசனம் பெற்று வளரத் தொடங்கி வெளியே வரும் நாள்தான் அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை அன்று குழந்தைகளின் தலையணைக்கடியில் மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஒரு வெள்ளைத்தாளில் எழுதி குழந்தை தூங்கும்போது தலையணைக்கு அடியில் வைத்தால் கண் திருஷ்டி மற்றும் உடல்நிலை கோளாறுகள் நீங்கும் என்பது ஐதீகம். அக்ஷய திருதியை அன்று வீட்டின் 4 மூலைகளிலும் சோழிகளை போட்டு வைப்பது மரபு. இது செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சத்ரு சாந்தி பூஜை செய்ய உகந்த நாள் அக்ஷய திருதியை அன்று செய்தால் எதிரிகள் தொல்லை விலகும். அக்ஷய திருதியை அன்று சிவனே அன்னபூரணியிடம் உணவு பெற்றதால் நமச்சிவாய மந்திரம் சொல்லலாம். அதேபோல் 108 முறை நமச்சிவாய என்ற நாமத்தை சொல்லி வந்தால் பார்வதி பரமசிவன் அருள் கிடைக்கும். வழிபாட்டு முறை: அக்ஷய திருதியை நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து சாப்பிடாமல் கடவுளை வழிபட்டு பின்பு தானம் தர்மம் செய்யலாம். குறிப்பாக பிறருக்கு அன்னதானம் செய்த பிறகே உணவு உண்ண வேண்டும். அக்ஷய திருதியை அன்று தானம் செய்ய வேண்டிய பொருட்கள்: நெல், அரிசி, கோதுமை, தங்கம், பசுமாடு, பானகம், நீர்மோர், விசிறி, குடை, தயிர் சாதம் போன்றவை தானம் தரலாம். அக்ஷய திருதியை அன்று மகாலட்சுமிக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து தயிர் சாதத்தை நைவேத்தியமாக படைக்கலாம். சிவப்பு ரோஜா, அரளி, கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்வது நல்லது. தங்கம் இவ்வளவு விலை விற்கும் நிலையில் எல்லோரும் தங்கம் வாங்க முடியுமா? ஏழையான குசேலன் கிருஷ்ணனுக்கு அவல் கொண்டு கொடுத்து அதை கிருஷ்ணன் சாப்பிட்ட உடனே குசேலன் வறுமை ஒழிந்தது என்பது புராணம். இறைவனுக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இல்லை. பஞ்சபூதங்களை படைத்தவன் இயற்கைதானே விரும்புவான். ஆதலால் மனம் விரும்பும் எளிய பொருள் போதும் அவன் அருள் பெற. ஏன் குசேலன் என்ன கொடுத்தான்? தூய அன்பு பக்தியுடன் அவள் கொடுத்தான். அதுபோல் தங்கம் என்று இல்லை. 1 கோடிக்கு தங்கம் வாங்கினாலும் சரி 1 ரூபாய்க்கு வாங்கும் இந்த பொருளுக்கு இணையாகுமா? ஏனென்றால் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் வாசம் செய்யும் இடம் கடல். அந்த கடலில் இருந்து வரும் உப்பில் மகாலட்சுமி கலந்திருக்கிறாள். கல்லுப்பை 1 ரூபாய்க்கு வாங்கி பூஜை அறையில் வைத்து மகாலட்சுமி படத்திற்கு மல்லிகை பூவும் தயிர் சாதமும் வைத்து வழிபாடு செய்தால் போதும். இதற்கு இணையான வழிபாடு வேறு எதுவும் கிடையாது. 100 வருடத்திற்கு வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். திருமண தடை நீங்க அக்ஷய திருதியை அன்று திருமணம் விரைவில் நடைபெற அன்று வரும் ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திரஹோரையில் காலை 7 மணி முதல் 8 மணிக்குள் மகாவிஷ்ணுவை வழிபட்டு சர்க்கரை பொங்கல் படைத்து பக்தர்களுக்கு வழங்கினால் விரைவில் திருமணம் கைகூடி வரும் என்பது ஐதீகம். மேலும் எதிர்பாராத விபத்துகளை தவிர்க்க அரிசி, கோதுமை போன்ற தானியங்களை தானம் செய்யலாம். மேலும் குடும்ப வறுமை நீங்கும். வீட்டிற்கு தேவையான மங்களகரமான பொருட்களை வாங்கலாம். அக்ஷய திருதியை நன்னாளில் செய்யக்கூடாதவை: புதிய துணிகளை வாங்குவது, குறிப்பாக கருப்பு நிற துணிகளை வாங்குவது, வீட்டில் இருக்கும் பழைய துணிகளை தானம் செய்வது, கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் மிகவும் நல்லது. புது செருப்பு வாங்குவதும் தவிர்ப்பது நல்லது. புது துடைப்பான் வாங்குவது தவறு. வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருட்கள், கூர்மையான பொருட்களான கத்தி, அரிவாள், கத்திரிக்கோல் போன்ற ஆயுத பொருட்களை தவிர்க்கலாம். தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது, கைகால் நகங்களை அகற்றுவது, முடி வெட்டி கொள்வது போன்றவையை தவிர்க்கவும். அசைவம் தவிர்ப்பது நல்லது. சுருக்கமாக சொன்னால் விருத்தி தரும் மங்கள பொருட்களை மட்டும் அன்று வாங்குங்கள். மேலும் அக்ஷய திருதியை நாளில் புது வீடு குடி போவது, திருமணம் செய்வது, சொத்துக்கள் வாங்கலாம்,
புதிய வாகனம் வாங்கவும், புதிய தொழில் தொடங்கவும், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை துவங்குவது, முதலீடுகள் செய்வது என சுபகாரியங்கள் செய்யலாம். மேற்கண்ட விஷயங்கள் அனைத்தும் நம்பிக்கை அடிப்படையிலும் அவரவர் விருப்பப்படியும் குடும்ப வழக்கம் எதுவோ அதை கடைபிடிக்கலாம்.